இன்றைக்கி வந்து 30வது வீடியோ. 30 ஹிந்தியில் வந்து தீஸ்ன்னு சொல்லுவாங்க. 30வது தீஸ்வா வீடியோ. வா தீஸ்வா வீடியோன்னு சொல்லுவாங்க. இப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம மை நான். ஓகே, இந்த மை வச்சு சில சென்டென்ஸ் பார்ப்போம். சென்டென்ஸும் பார்ப்போம், எக்ஸசைஸும் அதில் இருக்குது, எக்ஸசைஸும் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 வந்து நான் தமிழில் சொல்கிறேன், அதை நீங்கள் ஹிந்தியில் எப்படி பண்ணணும், எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து मैं नान. छात्र स्टूडेंट. मैं छात्र हूँ. मैं छात्र हूँ. ஸோ ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட். இங்கே இந்த ஆம் வருது இல்லையா, இந்த ஆமுக்கு வந்து இங்கே ஹூன்னு வரணும். நான் ஒரு மாணவன். ஸோ எப்பயுமே வந்து மை அணி வந்தால் லாஸ்ட்டில் ஹூ அணி வரணும். ஓகே, மை छात्र हूँ, ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட். இப்போ மை पढ़ रहा हूँ. மை என்னன்னா படுனான்னா நம்ம படிக்கிறதுக்கு படுனான்னு சொல்லணும். ஓகே, ஸ்டடின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரஹாஹூன்னு வருது இல்லையா, இந்த ரஹான்னா இந்த இங்கிலீஷில் வந்து இங்கு ஐஎன்ஜி இங்கு. ஸோ தமிழில் வந்து கொண்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ படித்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, படித்து கொண்டு இருக்கிறேன்னா இப்போ வந்து படிச்சுட்டு இருக்காங்க இப்போது. ஸோ இதில் ஹிந்தியில் வந்து இங்கிலீஷில் வந்து ஸ்டடிங்கன்னு சொல்லலாம். ஐ ஆம் ஸ்டடிங், நான் படித்து கொண்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ நான் படித்து கொண்டு இருக்கிறேன். மை பட ரஹாஹூம். இங்கே ரஹாஹூன்னு வந்தாவே போதும். நம்ம வந்து இது வந்து ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நடக்கிறத சொல்லுவாங்க. இப்போ என்ன நடக்குதோ அதை பட ரஹாஹூன்னு சொல்லுவாங்க. இதே பெண்ணாக இருந்தால் மை பட ரஹீஹூன்னு வரும், அவ்வளோதான். இப்போது ஐ ஆம் ஸ்டடிங்கன்னு ஆன் சொல்கிறாங்க. இப்போ இதை பெண்பாலாக இருந்தால் மை பட ரஹீஹூன்னு, இங்கே ரஹீன்னு வரணும். ரஹா அண்ணா ஆணு, ரஹி ஆர்ஏஹெச்ஐ, ரஹி அண்ணா பெண். ஓகே, இது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ எப்பயுமே அந்த ஐஎன்ஜி வந்து படித்து கொண்டு இருக்கிறேன், இப்போ நடக்கிறது தான் சொல்லுவாங்க இது. ஓகே, அடுத்தது மை கர் பர் ஹூ. மைனா கர்னா வீடு, கர் பர் ஹூன்னா நான் வீட்டில் இருக்கேன். ஐ ஆம் எட் ஹோம், நான் வீட்டில் இருக்கிறேன். ஓகே, மை கர் பர் ஹூ. ஸோ மைக்கு அப்புறம் இந்த ஹூ வந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி. ஸோ மை கர் பர் ஹூ. மை அச்சா ஹூ. மை அச்சா ஹூ, நான் நல்லா இருக்கிறேன். ஐ ஆம் ஃபைன், நான் நல்லா இருக்கிறேன். மை அச்சா ஹூ. மை அச்சா ஹூ, ஐ ஆம் ஃபைன். அச்சான்னா ஃபைன். ஓகே, அதாவது வந்து ஏதாவது ஒரு பொருள் நல்லா இருக்குன்னா அதுக்கும் அச்சாஹேன்னு சொல்லணும், அதுவும் அச்சாஹேன்னு சொல்லணும். இது வந்து பேஜ் நம்பர் 43. ஓகே, திரியாலிஸ்ன்னு சொல்லுவாங்க. திரியாலிஸ் 43ன்னா திரியாலிஸ். இங்கே பாருங்கள், பேஜ் நம்பர் 43. ஓகே, ஸோ இதை திரியாலிஸ்ன்னு சொல்லணும். ஓகே, இது வந்து ஒரு புக்கு. இந்த புக்கிலேருந்து நான் சொல்லித்தரேன். இந்த புக் யாருக்கா வேணும்னா எனக்கு வேணும்னு மட்டும் வாட்ஸ்அப்பில் கமெண்ட்டில் போடுங்க, நான் அதுக்கு சொல்கிறேன் எப்படி பண்ணணும். மை பாஜார். இப்போ ஒன்று இது இதாடு. மை खेल रहा हूँ. மை खेल रहा हूँ. खेलன்றது வந்து விளையாடுறது. खेल रहा हूँ ஆனால் நான் விளையாண்டு கொண்டு இருக்கிறேன். நான் விளையாண்டு கொண்டு இருக்கிறேன். நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன். மை खेल रहा हूँ. खेल விளையாடு, ஐ ஆம் பிளேயிங். அடுத்தது மை बाजार जा रहा हूँ. बाजारना மார்க்கெட். இங்கே வந்து நீங்கள் பாஜாருக்கு பதிலாக மார்க்கெட்டும் சொல்லலாம். மை மார்க்கெட் ஜா ரஹா ஹூ. ஜா ரஹா ஹூன்னா போய் கொண்டு இருக்கிறேன். மை பாஜார் ஜா ரஹா ஹூ, நான் மார்க்கெட்டுக்கு பாஜாருக்கு போய் கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் கோயிங் டு த மார்க்கெட். ஓகே, அடுத்தது நான் வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் இதில் வந்து 20 சென்டென்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு இதில் எதுக்கு நான் மாற்றி சொல்கிறேன்னு, இப்போ இதில் 4வது சொல்கிறேன், இதுக்கப்புறம் வந்து இங்கே 13வது சொல்கிறேன். ஆனால் இந்த சைடு இருக்கிறது பூரா, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது, இந்த சைடு இருக்க பூரா ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸு. ஆனால் இப்போ நடக்கிறது இது வந்து நார்மலாக நம்ம ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹேபிட்ஸ்னால் நார்மலாக எப்பயுமே நம்ம என்னென்ன பண்ணுவோமோ, டெய்லி என்ன பண்ணுறோமோ அதை ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து இந்த லெஃப்ட் சைடில் வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸு, இந்த சைடு வந்து ப்ரெசென்ட். நீங்கள் எதுவுமே நீங்கள் கிராமரை எதுவுமே பார்க்கண்டா, நான் சொல்கிறது மட்டும் கரெக்டாக எது எப்போ சொல்லணும்னு மட்டும் பார்த்துக்கோங்க.
மை ஜல்தி உட்ஸா ஹூம் அண்ணா அதுக்கு அர்த்தம் என்ன, நான் சீக்கிரமாக எழுந்திருப்பேன். அண்ணா டெய்லி ரொட்டீன் இது வந்து. ஐ வேக்கப் ஏர்லி, நான் சீக்கிரம் எழுந்து விடுவேன். ஆனால் ரெகுலராக நான் வந்து சீக்கிரம் எழுந்திருப்பேன். ஜல்தி என்றது வந்து சீக்கிரம், ஜல்தி சீக்கிரம். உட்தா ஹூம் ஆனால் எழுந்திருப்பேன். மை ஜல்தி உட்தா ஹூம், நான் சீக்கிரமாக எழுந்திருப்பேன். மை ரோஜ், ரோஸ்ன்றது வந்து டெய்லி, டெய்லி டெய்லி இதுக்கு என்னன்னா தினமும். காம் கர்த்தா ஹூம், காம்னா வேலை, ஓகே ஒர்க்கு வேலை. கர்த்தா ஹூம்னா வேலை செய்வேன், செய்கிறேன். நான் டெய்லி என்ன நான் எதுவும் வேலை செய்கிறேன். மை ரோஜ் காம் கர்த்தா ஹூம், மை ரோஸ் நான் டெய்லி काम करता हूँ, मैं रोज़ काम करता हूँ. அடுத்தது मैं पानी पी रहा हूँ, குடித்து கொண்டு பானி என்ன தண்ணி, பானி பீ ரஹா ஹூம், தண்ணீர் குடித்து கொண்டு இருக்கிறேன். மை பானி பீ ரஹா ஹூம், மை என்னன்னா பானி என்ன தண்ணி, பீ ரஹா ஹூன்னா குடித்து கொண்டு இருக்கிறேன். மை பானி பீ ரஹா ஹூம், ஐ ஆம் ட்ரிங்கிங் வாட்டர். மை பானி பீ ரஹா ஹூம். அடுத்தது மை हिंदी सीख रहा हूँ, मैं हिंदी सीख रहा हूँ. मैं ना हिंदी என்ன ஹிந்தி, சீக்னா சீக்கன்னா என்னது பழகிறது, கற்றுக்கொண்டு இருக்கிறேன்னு சொல்லணும். மை ஹிந்தி சீக் ரஹா ஹூம், நான் ஹிந்தி பழகி கொண்டிருக்கிறேன், நான் ஹிந்தி கற்றுக்கொண்டிருக்கிறேன். மை ஹிந்தி சீக் ரஹா ஹூம். இப்போ நீங்களும் ஹிந்தி பழகுறீங்கன்னா நீ சொல்லணும், நீங்கள் சொல்லலாம் மை ஹிந்தி சீக் ரஹா ஹூன்னு சொல்லணும். இப்போ நீங்கள் ஆணாக இருந்தாலும் மை ஹிந்தி சீக் ரஹா ஹூன்னு சொல்லணும், பெண்ணாக இருந்தால் மை ஹிந்தி சீக் ரஹி ஹூன்னு சொல்லணும். ஆணாக இருந்தால் மை ஹிந்தி சீக் ரஹா ஹூன்னு சொல்லணும், இங்கே வந்து ரஹான்னு வரணும். நீ பெண்ணாக இருந்தால் மை ஹிந்தி சீக் ரஹி ஹூன்னு வரணும், அவ்வளோதான். ஓகே, நான் ஹிந்தி கற்றுக்கொண்டிருக்கிறேன். அடுத்தது मैं बस का இன்தஸார்னா வெயிட் பண்ணுறது, வெயிட்டிங்னு சொல்லுவாங்க. வெயிட்டிங்னா காத்திருக்கிறேன், காத்திருக்கிறது. மை இன்தஸார் கர் ரஹா ஹூம், இன்தஸார் கர் ரஹா ஹூன்னா காத்திருக்கிறேன். இன்தஸார்னா காத்திருக்கிறது, கர் ரஹா ஹூன்னா பண்ணிகிட்ருக்கேன், நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், காத்திருக்கிறேன். இன்தஸார் கர் ரஹா ஹூம், இன்தஸார் कर रहा हूँ காத்திருக்கிறேன். மை என்னன்னா மை பஸ்கான்னா நான் பேருந்தை காத்திருக்கிறேன், பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த பஸ், நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். மை பஸ்கா இன்தஸார் கர் ரஹா ஹூம். நான் வந்து உன்னோட ஃப்ரெண்டு சொல்லணும், நான் உன் நண்பன். நண்பனா தோஸ்த். அதே பெண்களோட நண்பனாக இருந்தானே என்ன சொல்லணும்னா சஹேலின்னு சொன்னோம். கேர்ள்ஸ் இருப்பாங்களே, இப்போ பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் இருக்கும்போது அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா சஹேலின்னு சொல்லுவாங்க. பெண் தோழியை வந்து சஹேலி. மை தும்ஹாரா தோஸ்த் ஹூம், நான் உன்னோடைய. மை தும்ஹாரா உன்னுடைய, தோஸ்த் ஹூம், தோஸ்த் ஹூன்னா நண்பன், நான் உன் நண்பன். ஐ ஆம் யுவர் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் மை சோ ரஹா ஹூம், நான் தூங்கி கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் ஸ்லீப்பிங். மை சோ ரஹா ஹூம், நான் தூங்கி கொண்டு இருக்கிறேன். மை சோ ரஹா ஹூம், நான் தூங்கி கொண்டு இருக்கிறேன். மை பாஜார் சேன்னா மார்க்கெட்லேருந்து. சப்ஜி என்ன வெஜிடபிள்ஸ் காய்கறிகள். லாத்தா ஹூன்னா நான் டெய்லி வந்து நான் மார்க்கெட்லேருந்து, டெய்லின்னா ரெகுலராக நான் வந்து மார்க்கெட்லேருந்து காய்கறி வாங்கிட்டு வரேன். ஸோ ஐ பிரிங் வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட். ஐ பிரிங் வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட். நான் சந்தையில் இருந்தேன்னா பாஜார் சேன்னு சொல்லணும். சந்தையில் இருந்து, பாஜார் சே காய்கறி சப்ஜி லாத்தா ஹூம்,
எடுத்து வருகிறேன். मैं बाजार से सब्जी लाता हूँ. मैं बाजार से सब्जी लाता हूँ. मैं स्कूल जाता हूँ. நான் பள்ளிக்கு செல்வேன். मैं स्कूल जाता हूँ. நான் ரெகுலராக ஸ்கூலுக்கு போவேன். मैं स्कूल जाता हूँ. போவேன், ரெகுலராக ஸ்கூலுக்கு போவேன். मैं लिख रहा हूँ. मैं लिख रहा हूँ. ரைட்டிங், லிக்னான்னா எழுதுறது. ஓகே, मैं लिख रहा हूँ. நான் எழுதி கொண்டிருக்கிறேன். मैं लिख रहा हूँ. मैं अन्ना लिख रहा हूँ, எழுதி கொண்டிருக்கிறேன். मैं ना गाना பாட்டு, गा रहा हूँ. गा रहा हूँனா பாடிக்கொண்டிருக்கிறேன். கானான்னா பாட்டு, கானா பாடுறது. मैं गाना गा रहा हूँ. நான் பாடல் பாடுகிறேன். நான் பாடல் பாடுகிறேன். பாடுகிறேன்னா பாடிக்கொண்டிருக்கிறேன். मैं गाना गा रहा हूँ. ஐ எம் சிங்கிங் ஏ சாங். சிங்கிங்னா பாடுறேன். இப்போது நடக்கிறது சொல்லுவாங்க. இங்கே ஐஎன்ஜி வந்தாவே இப்போ நடக்கிறது. मैं गाना गा रहा हूँ. मैं टीवी देख रहा हूँ. मैं टीवी देख रहा हूँ, பார்த்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் வாட்சிங் டிவி. मैं टीवी देख रहा हूँ. நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். मैं टीवी देख रहा हूँ. मैं हर दिन दौड़ता हूँ. हर दिन अन्ना डेली. I run every day. हर दिन अन्ना डेली. नेदों दिन अन्ना ஒரு நாள்னு சொல்லுவாங்க. एक दिन अन्ना ஒரு நாள். हर दिन अन्ना नेदों. हर दिन சொல்லணும்னா ரோஸ்ன்னு சொல்லணும். ரோஜ்ன்னு சொன்னாமே ROJ, ரோஜ். ஓகே, ரோஜ் அண்ணாவுமே உங்களுக்கு டெய்லி ஹர் தின்னு சொல்லலாம். ஓகே, मैं रोज़ दौड़ता हूँன்னு சொல்லலாம். मैं हर दिन दौड़ता हूँ. दौड़ना रनिंग, ஓடுறதுன்னு சொல்லலாம். ஓடுவேன். ஓகே, मैं हर दिन दौड़ता हूँ. मैं हर दिन दौड़ता हूँ. दौड़ताना रनिंग பண்ணுறது. ஓகே, मैं खुश हूँ. நான் சந்தோஷமாக இருக்கேன். मैं खुश हूँ. நான் சந்தோஷமாக, ஐ எம் ஹாப்பி. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இங்கே அடுத்தது இது ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸில் என்ன வரும்னு மட்டும் இப்போ நார்மலாக நான் இதில் சொல்லியிருக்கேன். மை குஷும் மைக்கு எப்பயும் ஹூ ஒன்று வரணும். இந்த ஹூ ஒன்று வந்தாவே நம்ம நினைக்கணும் இது மை நான்காக வருது. ஓகே, இதில் இப்போ இது 44வது, இது 44வது பேஜ். 44 சொல்லி 44னா 44. ஓகே, வீடியோ நம்பர் 30வது வீடியோ இது. இப்போது இதில் எக்ஸசைஸ் இருக்குது. டேஷ் பட் ரஹா ஹூ ஆனால் இப்போ இதில் என்ன வரணும்? மை அன்னு வரணும். மை அண்ணா நான். ஓகே, மை பட் ரஹா ஹூ, நான் படித்து கொண்டிருக்கிறேன். பட் ரஹா ஹூ. ஸோ இதில் அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் என்ன வரும்? டேஷ் கர் பர் ஹூ. இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஹோம்ஒர்க் உங்களுக்கு. மை டேஷ் கர் பர் ஹூ. இந்த டேஷ் என்ன வரைக்கும் பார்த்துக்குங்க. डैश हिंदी सीख रहा हूँ. डैश हिंदी सीख रहा हूँ. डैश सब्जी ला रहा हूँ. डैश सब्जी ला रहा हूँ. இந்த டேஷில் என்ன வரணும் பார்த்துக்குங்க. டேஷ் அச்சா ஹூ. டேஷ் அச்சா ஹூ. இது ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க இந்த ஹோம்ஒர்க் எல்லாம். இன்னும் சில 5 சென்டென்ஸ் தமிழில் இருக்குது. நீங்கள் ஹிந்தியில் இது பண்ணணும். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் கமெண்ட்டில் தமிழில் இது, ஹிந்தியில் இதுன்னு சொல்லணும். இப்போது நான் பாடல் பாடுகிறேன். ஓகே, மை கானா கா ரஹா ஹூ. நான் பாடல் பாடுகிறேன்னா மை கானா கா ரஹா ஹூ. ஸோ நீங்கள் கமெண்ட்டில் போடும்போது எப்படி பண்ணணும்னா நான் பாடல் பாடுகிறேன், மை கானா கா ரஹா ஹூ அப்படி கமெண்ட்டில் போடணும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் 4 ஹோம்ஒர்க் இருக்குது பாருங்கள். நான் தூங்குகிறேன், இது ஹோம்ஒர்க். ஓகே,
நான் சந்தோஷமாக இருக்கிறேன், இது ஹோம்ஒர்க். ஓகே. நான் பள்ளிக்கு செல்வேன், ஹோம்ஒர்க். ஓகே. நெக்ஸ்ட்டு நான் டிவி பார்க்கிறேன், இது ஹோம்ஒர்க். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது இங்கிலீஷில் ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகே. ஐ ஆம் யுவர் ஃப்ரெண்ட். ஐ ஆம் யுவர் ஃப்ரெண்ட் ஆனால் ஹிந்தியில் என்ன சொன்னால் ஐ ஆம் யுவர் ஃப்ரெண்ட். மை ஐ என்ன மை, யுவர் ஃப்ரெண்ட் तुम्हारा दोस्त. இந்த ஆம்க்கு வந்து ஹூ அனி போடணும். மை तुम्हारा दोस्त हूँ, ஐ ஆம் யுவர் ஃப்ரெண்ட். மை तुम्हारा दोस्त हूँ. ஓகே. இது வந்து நான் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்கு. ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே இதுக்கு வந்து ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் வந்து நான் எப்படி சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்படின்னா இப்போ ஹிந்தியில் ஒரு சென்டென்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ ஹிந்தியில் ஒரு சென்டென்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு சென்டென்ஸ் இங்கே பாருங்க. இங்கே ஒரு மை சோ ரஹான்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு இது இருக்குது. ஸோ இதுக்கு வந்து சைடில் வந்து ஒரு ஸ்பீக்கர் பட்டன் இருக்கும், ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணனா இது சொல்லும் மை சோ ரஹான்னு சொல்லும். இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணாவும் சொல்லும் மை சோ ரஹாஹூம். நீங்கள் எத்தனை வாட்டி கிளிக் பண்ணீங்களோ ஹிந்தியில் அத்தனை வாட்டி உங்களுக்கு சொல்லும். அது கீழே ஒரு பட்டன் இருக்கும், அது பேர் வந்து மைக் பட்டன் இருக்கும். இந்த மைக் பட்டனை எதுக்குன்னா இந்த மை சோ ரஹாஹூம் வந்து நீங்கள் சொல்லணும் ஹிந்தியில். நீங்கள் ஹிந்தியில் சொன்னால் அது வந்து மார்க் போடும், எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு மார்க் போடும். இதுதான் இதோட எக்ஸாம். இந்த மார்க் வச்சு தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் எல்லாம் வரும். ஓகே. இதுக்கு எக்ஸாம் எல்லாமே இருக்குது. எல்லா எக்ஸாமும் ஓரலாக தான் இருக்கும். ஓரலாக வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக இமிட்டேட் பண்ணணும். அங்கே எப்படி இருக்குது அப்படியே சேமாக சொல்லணும். இப்போ இங்கே மை சோராகனா இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மை சோரஹான்னு சொல்லணும். அப்போ மார்க் கொடுக்கும். அப்போ உங்களுக்கு மார்க் அது கரெக்டாக இல்லைன்னா இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி சொல்லணும் மை சோ ரஹாவும். இதில் ஒரு 4 வேர்டு மை சோ ரஹாவும் நீங்கள் சொன்னீங்கன்னா மார்க் கொடுத்துரும். அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து யாருமே இல்லாமலே ஹிந்தி பழகலாம். அதுக்கப்புறம் 2 பட்டன் இருக்கும், இந்த மாதிரி 2 பட்டன். இந்த 2 பட்டன் எதுக்குன்னா இந்த பட்டனில் நீங்கள் இந்த பட்டனை அமுக்கிட்டு நீங்கள் தமிழில் ஏதாவது சொன்னோன்னா அது ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடும். நீங்கள் தமிழில் எந்த வார்த்தை சொன்னாலுமே இந்த பட்டன் அமுக்குனா உங்களுக்கு தமிழில் என்ன சொன்னாலும் ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடும். அதே மாதிரி இங்கே ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனில் நீங்கள் ஹிந்தியில் என்ன சொன்னாலுமே அது தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும். இப்போ நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஹிந்தியில் சொல்கிறீங்கன்னா தமிழ். இதெல்லாம் எதுக்குன்னா இப்போ நீங்கள் வந்து யாருக்காவது தமிழ் தெரியாது ஹிந்தி தான் தெரியும்னா இந்த பட்டன் அமுக்கலாம். நீங்கள் இந்த பட்டன் அமுக்கி நீங்கள் தமிழில் சொன்னால் அது ஹிந்தியில் சொல்லிடும், நீங்கள் அவர்கிட்ட காமிச்சிக்கலாம். அவர் வந்து ஹிந்தியில் சொல்லுவார், உங்களுக்கு ஹிந்தி தெரியாது, சப்போஸ் சொல்கிறேன், அவர் ஹிந்தியில் சொல்லுவார். அப்போ இந்த பட்டனை அமுக்கிய பேசினா அவர் ஹிந்தியில் சொல்கிறது உங்களுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகும். அப்போது அந்த ஆப் வச்சு நீங்கள் எங்கேயுமே போகலாம், ஹிந்தியில் பேசலாம், தமிழில் பேசலாம், தமிழில் பேசினா ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். எதுக்குன்னா இப்போ நான் வந்து சில சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், இந்த சென்டென்ஸ் தான் நம்ம வாழ்க்கை பூரா பேச போகிறோமான்னா கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வேணும்னா நீங்கள் டைரெக்டாக தமிழில் பேசும்போது ஹிந்தியில் வந்துடும். அந்த ஹிந்தியில் வந்தது நீங்கள் ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி கேட்டுக்கலாம். அது ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இப்போ தமிழில் ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, இதை கிளிக் பண்ணிவிட்டு அது ஹிந்தியில் வந்துடும். அந்த ஹிந்தி இது வந்து நீங்கள் எத்தனை வாட்டியும் கேட்கலாம் அதை எப்படி சொல்லணுன்ட்டு. ஓகே. அதே நீங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஹிந்தியில் ஏதாவது வார்த்தை உங்களுக்கு தெரியும் அது சொன்னீங்கன்னா தமிழில் வந்துடும். ஓகே. ஸோ இது ஒரு அருமையான ஆப். இது மூலமாக நீங்கள் ஈஸியாக ஹிந்தி பழகலாம். ஓகே. சப்போஸ் இந்த ஆப்பு இந்த புக்கெல்லாம் வேணும்னா ஐ வாண்ட் புக்குன்னு மட்டும் போடுங்க, எனக்கு புக்கு வேணும்னு மட்டும் நீங்கள் ஆப்பில் போடுங்க, நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும், எப்படி தர்றேன், எப்படி அனுப்பணும்னு நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஹோம்ஒர்க் வந்து அடுத்தது வந்து நான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்கிறேன், நீங்கள் வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க அதை. ஓகே. அடுத்தது வந்து ஐ ஆம் லேர்னிங் ஹிந்தி. இது வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் ஹோம்ஒர்க் இது. ஐ பிரிங் வெஜிடேபிள்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட். இது வந்து ஹோம்ஒர்க். ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் த பஸ், ஹோம்ஒர்க். ஐ ஒர்க் டெய்லி, ஹோம்ஒர்க். இது வந்து ஹோம்ஒர்க் பூரா கமெண்ட்டில் போடுங்க.
இந்த இந்த ஸ்போக்கன் ஹிந்தி இந்த லெசன்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, தேங்க்யூ.